இப்போ பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ கடன் வாங்கிட்டு திருப்பி தர்றதில்ல, அப்புறம் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, கமிஷன் அடிக்கிறது, இப்படி கள்ளக்கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி திருடுறது, கொள்ளையடிக்கிறது, பிறருடைய உழைப்பை சுரண்டுவது, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டு பிறருடைய உழைப்பை சுரண்டுவது, அல்லது கல்யாணங்கிற பேரில் வரதட்சணைங்கிற பேரில் மனைவி வீட்டாருடைய உழைப்பை சுரண்டுவது, பணத்திற்கு சொந்தம் கொண்டாடுவது, ஜீவனாம்சங்கிற பேரில் கணவனுடைய உழைப்பை சுரண்டுவது, இப்படி நேர்மையற்ற வழியில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தினால உங்களால் ஒழுக்கமாக வாழ முடியாது, கட்டுப்பாடாக வாழ முடியாது. நேர்மையற்ற வழியில் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா, இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு திருப்பி தரவே மாட்டேன், அவருடைய வழக்கமே என்ன பண்ண, வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டார், இப்படி ஏமாற்றி திரிகிறான்னு வச்சுக்கோங்க. ஏமாற்றி திரிகிறவர்கள், லஞ்சம் வாங்குற இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு மது அருந்துகிற வழக்கம் இருக்கும். மது அருந்தாமல் இவங்களால் இருக்க முடியாது. புகை பிடிக்காமல் இருங்க. ஒருவேளை புகை பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு மது அருந்துறது பிடிக்கும், எனக்கு சிலருக்கு மது அருந்துறது பிடிக்காது, இந்த மாதிரி போதைப் பொருளில் மாட்டிப்பாங்க. ஏன்னா அந்த பணம் வந்து கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை நாம் சரியாக செலவழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. இப்போது கட்டுப்பாடு, நம்ம வந்து நேர்மையாக சம்பாதிச்சோம் அப்படின்னா, பிறரை ஏமாற்றாமல் நேர்மையாக சம்பாதிச்சா அந்த பணத்தை நம்ம வந்து நேர்மையாக செலவழிப்போம், ஏனோ தானோன்னு செலவழிக்க மாட்டோம். நீ ஏமாற்றி தானே சம்பாதிக்கிற, கஷ்டப்படாமலே உனக்கு இந்த ஊழல் பணம், பிறரை ஏமாற்றி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேற அப்படின்னா, இப்போ ஈஸியாக ஒரு பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, கண்ணா பின்னான்னு செலவழிப்பேன். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன், பீஸா வாங்கி சாப்பிடுவேன், பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவேன், பிரியாணி அது இதுன்னு உணவில் கட்டுப்பாடு இருக்க, தண்ணி அடிப்பேன். லஞ்சம் வாங்குறவங்க பார்த்தா தண்ணி அடிப்பான், எல்லா பழக்கம் வந்துடும். அது மாதிரி விபச்சாரம், ஊழல் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி தராங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா தகாத உறவு, எல்லா பழக்கமும் இருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு வந்து பணம் வாங்கிட்டு திருப்பி தரமாட்டேங்கிறா அப்படின்னா அவளுக்கு வந்து தப்பான பொண்ணாக தான் இருப்பாள், தப்பான பழக்கம் அவளுக்கு வந்துடும். நீ ஒழுக்கமாக இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையுமே ஒழுக்கமாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுல ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் நீ ஒழுக்கமாக வாழ முடியும், கட்டுப்பாடாக வாழ முடியும். கட்டுப்பாடாக வாழ்ந்தா கட்டுப்பாடாக இந்த உணவை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிட, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, இதற்கு உன் உடம்பு கட்டுப்படணும் அப்படின்னா நீ பணம் சம்பாதிக்கிறதுலையும் கட்டுப்படணும். நீ கட்டுப்பாடு இல்லாமல் கடன் வாங்கிட்டு திருப்பி தர்றதில்ல, லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் கள்ள கணக்கு எழுதுறது, கமிஷன் அடிக்கிறது, திருடுறது, இப்படியெல்லாம் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இப்படி சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற. உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, உன்னால் முடியாது. அதனால் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவேன், ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பேன், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன், இப்படி பல செலவுகள் வந்து கடைசியில் நீ கடனாளி ஆகிடுவேன். உன்னுடைய கடனாளியாகி ரொம்ப கஷ்டப்படுவேன், நோய் வந்துடும். கடைசியில் ஏமாற்றி சம்பாதிச்ச அந்த பணத்தை வச்சுட்டு நீ எப்படி உணவில் கட்டுப்பாடாக இருப்ப? அதனால் என்ன பண்ணுவேன்? வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபியை குடிக்க வேண்டியது, ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட வேண்டியது, கடைசியில் நோய் வந்துடும். அதனால் நீ உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும், நோய் வராமல் இருக்கணும்னா பணத்தை சம்பாதிப்பதில் நேர்மையாக இருக்க வேண்டும். பிறரிடம் கடன் கேட்காத, ஒருவேளை கேட்க வேண்டிய நிலைமை தான் உடனே திருப்பி கொடுத்துரு, வட்டியோடு கொடு. அந்த மாதிரி இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருப்ப, உன்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியும், உணவில் கட்டுப்பாடாக இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இன்றைக்கி உணவெல்லாம் நம்மளை சுற்றி வேட்டை விலங்குகளாக, நம்ம வேட்டை மிருகங்களாக உணவுகள் நம்மளை சுற்றி நிற்கிது. பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவு, சாக்லேட்டு, எல்லாம் நம்மளை சுற்றி நம்மளை வந்து ஆசை காட்டி வா என்ன வந்து சாப்பிடு அப்படின்னு காத்து நிற்கிது. வேண்டாம்ப்பா, நீ இதெல்லாம் விலைக்கிட்டு நம்ம பழங்களை சாப்பிடணும், காய்கறிகளை சாப்பிடணும் பச்சையாக அப்படின்னா நம்ம வந்து நேர்மையானவராக இருக்கணும். நேர்மையற்றவர்கள், பணத்தை சம்பாதிப்பதில் நேர்மையற்றவர்கள் கடைசியில் அவங்க வந்து நோய் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நோய் வந்தே செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் இருக்காது. மற்றவங்களுடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டவங்க எப்படி நிம்மதியாக தூங்குவாங்க? நிம்மதியாக தூக்கம் இருக்காது, கண்டதையும் சாப்பிட்டு நோய் வரும். அதனால் யாரும் ஏமாற்றி நல்லா வாழ முடியாது, உடல் பருமன் ஏற்பட்டுரும். இந்த ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாது, அவங்களால உணவில் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. அப்போ உடல் பெருத்துரும், மூட்டி வலி வந்துடும், தொப்பை வந்துடும், அவ்வளோதான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டு நல்லா கார் வாங்குவாங்க, ஆனால் அவங்களால நடக்க முடியாது, தொப்பை வந்துடும், உடல் பருமன் வந்துடும், இந்த மாதிரி பல பேர். அதனால்
நீங்கள் ஒரு அழகு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நேர்மையற்ற வழியில் பணம் சம்பாதிப்பவர்கள் அழகு இல்லாத ஒரு இடத்துக்கு போய்டும். ஆனால் நேர்மையாக நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கலாம். உங்கள் உடம்பு அழகாக வச்சுக்கலாம். நல்லா உணவில் கட்டுப்பாடாக இருக்கலாம். எல்லா விதத்துலையுமே ஒழுக்கமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். அப்போ ஆரோக்கியமாக இருப்பீங்க.